வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கை அப்டேட் எபிசோடு 2க்கான பதிவில் இன்னைக்கு ஒரு அருமையான கால்பந்தாட்டம். சண்டேலையும் ஓய்வே இல்லாமல் காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். நம்ம ராஜன் பாய்ஸோட கிங் வந்தோன்னே எக்யூப்மெண்ட்டை தட்டிட்டு காடி எடுத்துட்டு மார்னிங் செஷனுக்கு போயிட்டோம். 6 to 8 நம்ம குட்டி பாய்ஸோட சேர்ந்து மார்னிங் செஷனை மஜாவாக முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பவே ஒரு 8:30 கிட்ட ஆயிடுச்சு. நம்ம பாய்ஸும் வந்துட்டானுங்க. பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பங்குள்ள போட்டுட்டு இருக்க அண்ணன் ஒரு பூஸ்ட் 2 சால்ட் பிஸ்கட் தான் நண்பர்களே. 2 மணி நேரம் தாங்க. பாய்ஸோட சேர்ந்து தெம்பா ஒரு பூஸ்ட் அடிச்சுட்டு சண்டேனா வீட்டில் கறி குழம்பு இருக்கோ இல்லையோ கண்டிப்பா பாய்ஸோட கால்பந்து இருக்கும். மைதானத்துல பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால கோல் போஸ்ட் பின்னாடி ஃபுல்லா முள்ளா இருக்கு நண்பர்களே. பேக் சைட்ல இருக்க பெரிய பெரிய முள்ளு மரத்தெல்லாம் வெட்டி கோல் போஸ்ட் பின்னாடி போட்டானுங்க. இதனாலேயே நிறைய பால் காமாவிங்க ஆயிடுச்சு. அந்த முள்ளுல பால் படாம இருக்க இப்போதைக்கு நெட்டை போட்டு கவர் பண்ணி விட்டு பாய்ஸ் இன்னைக்கு 22 பேர் நண்பர்களே 4 டீமா போட்டு ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணவே ஒரு 9 மணிக்கிட்ட ஆயிருச்சு. வழக்கம் போல ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பவுமே சாமி கூட்டுருவோம். அடுத்த மேட்ச் எல்லாம் ஜெயிப்பீங்க கேட்டீங்கன்னா மஜாவா 11:30 மணி வரையும் ஆடிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ஈவினிங் போல மேட்சுக்கு போறான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால கிளம்பி ரெடியா இருந்தேன். அப்படியே ஆபீஸ்ல போயிட்டு அட்டியை போட்டு பாய்ஸ் எல்லாம் மேட்சுக்கு கிளம்பி ரெடி ஆயிட்டோம். அன்எக்ஸ்பெக்டடா மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஈவினிங் ஆட்டத்துக்கு போக முடியலன்னு டிப்ரிவேஷன் ஆகி பீச் சைட்ல ஒரு வாக்க போட்டுட்டு இருந்தேன். அங்க தெரியுதுல நண்பர்களே, அங்கதான் ஈவினிங் ஆனா பீச் ஃபுட்பால் ஆடுவோம். மலரின் நினைவுகள்லாம் கண்ணு மாடி வந்து போயிட்டு ரொம்ப போர் அடிச்சு அண்ணன் இன்னும் டிப்ரிமேஷனுக்கு போயிட்டேன். ஆபீஸ் போயிருந்தப்ப நம்ம கேப்டன் வேலு கையில காத்தாடி வச்சிருக்கத பார்த்தேன். டக்குன்னு நம்ம கேப்டன் ராகுலுக்கு கால் பண்ணி நானு குட்டி குஞ்சா ராஜன் பாய்ஸோட தலைவன் 3 பேர் சேர்ந்து பிளான போட்டு கேப்டன் வேலுவை காலி பண்ணி விட்டுறலான்னு பார்த்தோம். ப்ரோவோட வீட்ல இருந்து எத்துனா கேப்டன் வேலுவை ஈஸியா ரூட் எடுத்துடலாம். ஏத்த மாதிரி செட்டிங்கா ப்ரோவோட வீட்லயே அட்டியை போட்டோம். எங்கள்கிட்ட பட்டமும் இல்ல நூலும் இல்ல. போற போக்குள்ள எவங்கிட்டே ஒரு நூலை வாங்கிட்டு வந்தானுங்க. வழியா மஜாவா காத்தாடியும் தேத்திட்டு ரொம்ப நேரமா தேடி பார்த்தோம். கேப்டன் வேலுவை ஆளே காணா. பக்கத்து வீட்லயும் ஒரு பையன் காத்தாடி விட்டுட்டு இருந்தான். நம்ம கபிலன் தான் ஃபர்ஸ்ட் ஜோடியை ஸ்டார்ட் பண்ண போக்குள்ள குட்டி குஞ்சாட்ட வாங்கின நூல்னால நம்ம கபிலனோட காத்தாடியும் காலி ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டு பையனே பாவப்பட்டு ஒரு காத்தாடியும் கொடுத்தான். மேல குட்டி குஞ்சாட்ட வாங்கின நூலை விட்டா இந்த காத்தாடியும் போயிரும். அதனால பக்கத்து வீட்டு பையன்ட்டே கொஞ்சம் நூலை கடனை வாங்கிட்டு ஓல்டு ஸ்கில் எல்லாம் மொத்தமா இறக்கி காத்தாடிக்கு சூச்சான போட்டு அசிலேயே பட்டத்தை விட ஆரம்பிச்சோம். வீட்டு பையன்ட்டே காத்தாடிய நூலையே உஷார் பண்ணிட்டு அவன் பொருள் எடுத்து அவனே போட்ட நண்பர்கள் வெற்றிகரமா ஒரு மட்டையை அடிச்சுட்டு காத்தாடிய சேஃப்டியா கீழேயும் இறக்கிட்டோம். குட்டி குஞ்சானா இருக்கப்ப காத்தாடி காலி ஆச்சுன்னா ஓடுவோம் போட்டி போட்டு பிடிக்கிறதுக்காக. கபிலனோட உட்காந்து பழைய கதைகள்லாம் பேசிட்டு பதிவும் இதோட நிறைவுக்கு வருது. இணைப்புல இருங்க நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.